ரகுவம்சம் 60ஆம் பகுதி. குற்ற உணர்ச்சியினால் முடங்கி கிடந்த அன்னை கைகேயினைக் கண்ட ராமபிரான் கரம் கூப்பி தொழுது கூறினான், தாயே, ஒரு மனிதன் அடைய வேண்டிய இடம் சொர்க்கம். அது உண்மையினால் மட்டுமே கிடைக்கும். கொடுத்த வாக்கை தவறுபவனுக்கு சொர்க்கமில்லை என்பதால் அந்த நிலைக்கு என் தந்தையினை தள்ளாமல் அவர் சொர்க்கம் அடைய உதவியவர் தாமாவீர். இதனால் தாம் குற்றமேதும் செய்யவில்லை. அவருக்கு நன்மையே செய்தீர் அன்னையே. கொஞ்சமேனும் சலனமும் வருத்தமும் இன்றி தன் பெரும் துயருக்கு தானே காரணம் என தெரிந்தும் அதை மறந்து மகனாய் வந்து நின்ற ராமனை இவன் சாதாரணமல்ல, உத்தம சீலன், உயர்ந்த குணத்தவன், வெளிநீர் சிந்தி தழுவி அழுதாள் அன்னை கைகேயி. தான் நதியில் தள்ளிவிட்ட மான்குட்டி தத்தளித்து கரையேறுதல் போல திரும்பி வந்த ராமனை மீள மீள அவள் ஆசீர்வதித்தாள். ராட்சசனான விபீஷ்ணாழ்வாரும் தெய்வாம்சமுள்ள சுக்ரீவனும் தாங்கள் நினைத்ததை நினைத்தவுடன் பெரும் சக்தி படைத்தவர்கள். என்ன வேண்டினாலும் அது நொடியில் அவர்கள் கரத்தில் இருக்கும். எந்த பெரிய முயற்சியும் அவர்கள் செய்ய வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு வருந்தி முயன்று கிடைத்த பொருள்களை கொண்டு ராமபிரான் உபச்சாரம் செய்தபோது மிகுந்த ஆச்சரியமடைந்தார்கள். காரணம், அவர்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி அவை சிறப்பானதாக இருந்தன. பகவான் ஸ்ரீ ராமபிரானை கௌரவிக்க அகத்திய மாமுனிவர் போன்ற பெரும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்தார்கள். அவர்கள் ராவணன் சாமானியன் அல்ல என்பதால் அவனின் வரலாற்றை முழுக்க கூறினார்கள். எப்போதும் பணிவை மட்டும் விரும்பும் ராமன் அந்த முனிவர்கள் கூறிய ராவணனின் பராக்கிரமம் முழுக்க கேட்டு தன் பலம் குறித்து நிறைவு கொண்டார். ராவணனின் வரலாறு ராமனின் பராக்கிரமத்திற்கு கௌரவம் சேர்ப்பதாக இருந்தது. பகவான் ஸ்ரீ ராமபிரானின் பட்டாபிஷேகம் இப்படி மிக நிறைவாக முடிந்ததும் முனிவர்கள் முதலில் திரும்பினார்கள். விபீஷ்ணாழ்வார் போன்றோருக்கு பெரிய அன்பளிப்புகளை தேவி சீதையின் கரத்தினாலே பகவான் ஸ்ரீ ராமபிரான் வழங்கி அவர்கள் தம் இடங்களுக்கு செல்ல அனுமதி கொடுத்தார். விபீஷ்ணாழ்வார் அயோத்தியில் 15 தினங்களும் சுக்ரீவன் 2 மாத அளவும் தங்கியிருந்தார். மகிழ்வான பொழுதுகள் மின்னலென மறைவதால் ஆனந்தத்தின் மிகுதியில் தினங்கள் செல்வதை அவர்கள் உணரவில்லை. சுக்ரீவனுக்கு அவன் ராஜ்யத்தையும் விபீஷ்ணாழ்வாருக்கு இலங்கை ராஜ்யத்தையும் ஒப்படைத்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவரவர் பொருளை அவரவரிடம் சரியாக ஒப்படைத்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் மனம் கூறும்படி இயங்கும் அந்த புஷ்பக விமானத்தை எந்த குபேரனிடமிருந்து ராவணன் பறித்தானோ அவனிடமே அதனை திரும்ப கொடுத்தார். தந்தையின் வாக்குப்படி வனவாசம் சென்றுவிட்டு திரும்பிய பகவான் ஸ்ரீராமன் தன் தம்பியரான 3 சகோதரர்கள் மேலும் எப்படி பாரபட்சமற்ற அன்பை கொண்டிருந்தாரோ அப்படியே தன் மார்க்கமான அறம், பொருள், இன்பம் எனும் 3 விஷயங்களையும் அவர் சமநோக்குடன் கையாண்டார். தேவசேனையின் தலைவரான சுப்பிரமணிய சுவாமியினை 6 பெண்கள் வளர்த்தார்கள். அவர் அந்த 6 பேரையும் ஒரு சேர தாயாக கருதினாரோ அப்படி தசரதனின் 3 மனைவியர்களையும் தன் தாய் என்றே கருதினார் அன்புமிக்க ராமபிரான். பெற்ற தாய் பெற்றெடுக்காத தாய் எனும் பாரபட்சம் அவரிடம் இல்லை. பகவான் ஸ்ரீ ராமபிரான் பெரிய ஆசை இல்லாதவர். அதனால் வரிகளை அளவோடு வசூலித்தார். இதனால் மக்களிடம் பெரும் பொருள் மிஞ்சியது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். யாகங்களுக்கு வரும் இடைஞ்சலை அவர் அழித்ததால் யாகங்கள் தடையின்றி நிகழ்ந்தன. அதனால் அவர் காவலனும் ஆனார். கல்வி அளித்து மக்களின் நல்ல அறிவை பெருக்குவதால் அவர் தந்தையும் ஆனார். துன்பப்படுவோர்க்கும் உதவி தேவைப்படுவோர்க்கும் உடனே உதவும் சகோதரனும் நல்ல மகனுமாயிருந்தார். நல்ல அரசனாய், காவலனாய், தந்தையாய், சகோதரனாய், மகனாய் நின்று மக்களை காத்து வந்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். ராஜ்யத்தை நடத்தி வந்தாலும் தேவி சீதையுடன் உலக இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ராமபிரானாய் அவதரித்திருப்பதால் அன்னை மகாலட்சுமியே சீதை எனும் உருவில் வந்திருக்கிறாள் எனும்படி மிக்க அழகாக விளங்கினாள் சீதை. தங்கள் வனவாசத்தின் எல்லா காட்சிகளையும் சித்திரமாக கொண்ட மாளிகையில் அவர்கள் தங்கியிருந்து மகிழ்வான வாழ்வை அனுபவித்தார்கள். அந்த வனவாச சித்திரங்கள் அவர்களுக்கு வனவாச கால பிரிவின் நினைவுகளை கொடுத்தாலும் இப்போது அது வலியாக இல்லை. இன்பமாக வாழும்போது துன்பகால வாழ்வின் நினைவு துயரம் தருவதில்லை. ஆனால் துயரமான காலத்தில் இன்பமாக வாழ்ந்த காலங்களின் நினைவு பெரும் துயர் கொடுக்கும்.
அவ்வாறு வனவாசத்தின் போதே இன்ப காலங்களை எண்ணி துயருற்று கடந்த ராமபிரானும் தேவி சீதையும் இப்போது துன்ப காலத்தை எண்ணினாலும் மகிழ்வாக இருந்தார்கள். அவர்கள் அன்பு இன்னும் அந்த சித்திரங்களால் வலு பெற்றது. கடல் தன்மேல் விழும் நீரை தன்மயமாக்குதல் போல தற்கால இன்ப துன்பங்களும் உணர்ச்சியுடன் கலந்துவிடும். அந்த இன்ப உணர்ச்சியால் அவர்கள் மிக மகிழ்ந்திருந்தார்கள். காலம் சீதை கருவுற்றிருப்பதை அவள் பளபளப்பான விழிகளும் நாணல் தண்டு போல் வெளுத்த நிறமுடைய அவளின் முகம் பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கு கூறியது. அதனை உணர்ந்த ராமபிரான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். கர்ப்பவதிகளுக்குரிய உடல் மெலிவினை தேவி சீதை அடைந்த போது அவளை அன்பால் அணைத்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவளுக்கு எது விருப்பம் என கேட்டார். கர்ப்பவதிகள் ஏதேனும் ஒரு பொருளில் ஆசை கொள்வது இயல்பான ஒன்று என்பதை அவர் அறிந்திருந்தார். அவள் எங்கு ரிஷிகள் தரும் புண்ணிய தானங்களை உட்கொண்டு அழகு பெற்ற எண்ணங்கள் உண்டோ, எங்கே தன்னை நட்பாக நடத்தும் அன்பான பெண்கள் உண்டோ, எங்கே அழகான தர்ப்பங்கள் உண்டோ, அந்த ரிஷிகள் வாழும் கங்கை கரை தபோவனத்திற்கு செல்ல விரும்பினாள். அதை விரைவில் செய்வதாக வாக்குறுதி தந்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் அங்கு அவளோடு செல்ல தயாரானார். ஆனால் அதற்கு முன் தான் செய்ய வேண்டிய ராஜ்ய பரிபாலன ஏற்பாடுகளை செய்யும் பொருட்டு தன் அன்பிற்குரிய அயோத்தி மக்கள் மகிழ்வாய் வாழ்தலை காணும் பொருட்டு சில பணியாட்களுடன் மாளிகையின் மேல்தளத்திற்கு வந்தார். அங்கிருந்து பொருள் நிறைந்த கடைகளை கொண்ட வீதிகளையும் படகுகள் அழகாய் செல்லும் சரையு நதியினையும் வாலிபரும் இளம் பெண்களும் மகிழ்ந்து புன்னகைக்கும் பூங்காக்களையும் கண்டு மக்கள் சுகமே தன் சுகம் என கருதுபவரான பகவான் ஸ்ரீ ராமபிரான் பெருமகிழ்ச்சி அடைந்தார். தூய நடத்தை உடையவரும் சிறந்த சொற்களை உடையவரும் பரிசுத்தமான நடத்தையும் கொண்டவரும் ஆதிசேஷன் போல பெரும் புஜங்களை கொண்டவரும் பெரிய சத்ருக்களை ஜெயித்தவருமான அந்த ராமபிரான் தன்னையும் தன் ஆட்சியினையும் குறித்து மக்கள் என்ன உரையாடிக் கொள்கிறார்கள் என்பதை தன் உளவுக்காரனான பத்ரன் என்பவனிடம் வினவினார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். பகவான் ஸ்ரீ ராமபிரானின் வினாவிற்கு விடை கூறும் நிர்பந்தத்தில் இருந்த பத்ரன் கூறிய வார்த்தையில்தான் மீண்டும் ராமனிடம் விளையாட வந்த விதியின் வடிவமாயிருந்தது. 60ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.